ஷூட்டிங் கிளம்பின்னு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு சடன் ஹார்ட் அட்டாக். அந்த ஒரு பெண்ணோட மேரேஜ். அது ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவர் கிளம்பின்னு இருந்தார். அந்த கொஞ்சம் அவர் கண்ணை திறந்த உடனே நான் போய் பார்த்த உடனே அந்த கல்யாணம் அப்படின்னு போயிட்டு ஒரே ஒரு சீன் என்னவோ நான் நடிச்சிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஹார்ட் ஃபெயிலியர், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நல்லா தான் போச்சு. ஆல்மோஸ்ட் 48 days. அதில் 41 நாள் வந்து ஐசியூவில் அவர் ஐசியூவில் தான் இருந்தாங்க. இருந்ததில் தான் அங்கேயே வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தே தங்கி இப்போ டவுனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டவுனாக தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஓவர் கம் பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அடுத்த நிமிஷமே நான் சிரிச்சுட்டே போக ஆரம்பிச்சிடுவேன். ராஜ உறுப்புகள் வேலை செய்யும் போது அவர் சப்போர்ட் பண்ணல, அவர் நினைக்கும் போது ராஜ உறுப்புகள் வேலை செய்யலை. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது இந்த கேமரா லைட்டு எல்லாரும் இருக்காங்க. அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறவங்க போது நம்மளால அவங்க அத்தனை பேரோடைய சம்பளமும் பாதிக்கும். இல்லை, you are a bold woman. You are like, நாங்கள் வந்து என்னதான் வந்து நடிக்கிற கேரக்டர் தான் போல்டு. பர்சன் எடுத்துட்டீங்கன்னா நான் பயங்கர ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி. நான் வந்து சைவம் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் 2014. கிளைமேக்ஸ் பண்ணும்போது பார்த்தா மை ஃபாதர் பாஸ்ட் அவே. இங்கே வந்தோடனே பார்த்தேன் அந்த சீனே என்னால் நின்று போயிடும், அதனால் இவங்க நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா கூட நான் புள்ளி போடாமல் எங்கள் அண்ணனை போட சொல்லிவிட்டு ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப அவைட்டட் இன்டர்வியூ. இவங்க 2 பேரும் எப்பண்டா பார்க்கலாம், எப்படி வந்து கேள்விகள் கேட்கலாம், மக்களோட மனசை அவங்க கிட்ட எப்படி பகிர்ந்துக்க போகிறோம், அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறான்னு நிறைய விஷயங்கள் இதில் காத்துட்ருக்கேன். வி ஹாவ் தங்கமயிலோட அப்பா அம்மா மாணிக்கம் அண்ட் பாக்யம் வித் அஸ். வணக்கம். 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 ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் சீரியல்ஸ் நம்ம வந்து ஷூட்ஸ்னு வரப்போ வந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் நடந்திருந்தாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி அந்த ஷூட்டில் போய் நின்று அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், அந்த இருக்கிற சீனுக்கு நம்ம நடிக்கிறதுங்கிறது இட்ஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். நம்ம அந்த இடத்துல இருக்கிறது. ஹவு டிட் யூ ஆல் கோப் அப்? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கோ, இல்லை நம்ம ஏதோ ஒரு டவுனாக இருப்போம், ஆனால் அந்த இடத்துல நம்ம அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் ஒரு நாங்கள் வந்து என்னதான் வந்து நாங்கள் நடிக்கிற கேரக்டர் தான் போல்டு. இன் பர்சன் எடுத்துட்டீங்கன்னா நான் பயங்கர ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர், பயப்படுவேன். சாஃப்ட் பர்சன், பட் ஸ்டில் என்ன சுச்சுவேஷன் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், நான் எனக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் நீங்கள் யோசிக்கிறது, உங்களுக்காகவும் யோசிக்கிறது, எல்லாருக்காகவும் யோசிக்கிறது, நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறது, நம்ம செல்ஃபாக மட்டும் இல்லாமல் எல்லாமே சினிமாவோட சிரமங்கள் நம்மளுக்கு தெரியும்ல. ஒவ்வொரு நாளும் வரும்போது தானே எல்லாருக்குமே, லைட்மேன் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே, நமக்கும் அன்றைக்கி ஒரு நாள் வந்தால் தான் அன்றைக்கி நம்மளோட பேமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ நம்ம 5 நாள் ஒர்க் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டு வரும்போது அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருக்கும்ல. அதெல்லாமும் யோசிக்கணுமே. இந்த நிமிஷத்தோடையே போகிறதுன்னா எல்லாமே அப்படி இப்படி போயிடும்ல. ஸோ அதெல்லாம் நான் எப்போவுமே யோசிப்பேன். இந்த டைம்லேயும் நான் அதை அதிகமாக யோசிச்சிருக்கேன். பர்சனலாக நீங்கள் வந்து நாங்கள் உங்களை வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர், திட்டிட்டு அடிச்சுட்டு இப்படி தான் பார்த்துருக்கோம். உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ரூல் பண்ணிவிட்டு பாஸியாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம்ல. பர்சனலாக நீங்கள் எப்படி, உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? என்னை பற்றி என்கிட்டயே கேட்டால் எப்படி? இப்போது ஆக்சுவலாக இப்போது தான் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து தான் இவரோட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் அவரை தான் என்னை பற்றி அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக வந்து இவங்க கௌதமியை பற்றி சொல்லணுன்னா அவங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். ஷார்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்படி வெளியே வந்து உக்காந்தோன்னு சொன்னால் ஃபோன் எடுப்பாங்க, ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, அடுத்தது பார்த்தா அது வீடியோ கால் ஆகிடும். அந்த வீடியோ காலில் எடுத்து வச்சு அவங்க பப்பிமா மேலே காமி, இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்காளா, அவளை ஏன் இப்படி போட்டு வர சொன்னேன், அவங்க டாக்டருக்கு அவங்க பெங்களூரில் இருக்காங்க, ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி அப்போ தான் ஷார்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. திருப்பி என்ன அந்த துணி திரும்பி எடுத்துட்டானா, அதை ஊட்டு, சரியாக பண்ணு, இது பண்ணு, இதே தான் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 20 வீடியோ காலாச்சும் பண்ணுவாங்க. நான் ஷார்ட்டில் இருக்கும்போதே பார்த்துருக்குறேன். அந்தளவுக்கு இது. அதே மாதிரி லஞ்சு போய் சாப்பிட்றோன்னு சொன்னால் தனியாக இப்போ நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது.
ஷார்ட்டில் பிரேக்குன்னு சொல்லிட்டா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இப்போ அவர் தட்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வச்சிடணும், எடுத்துவாங்க. ரொம்ப சாப்பாடு கொடுக்குறதுனா பிடிக்கும். எல்லாருக்கும் செட்டில் எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு வரணும்னு நினைப்பாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. யாருக்கு பார்த்தாலும் சில பேர்லாம் வந்து செட்டில் வந்து வெறும் டைரக்டருக்கு கொடுக்கணும், கேமராமேனை கொடுக்கணும். இவங்க அது கிடையாது. இவங்க லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்கலேருந்து எல்லாருக்குமே போகும்போது செட்டில் இவங்க போனாலே யாராவது முறுக்கு சாப்பிட்டுக்கிறாங்கன்னா எனக்கு தெரியும், இவங்க கார் எடுத்துன்னு நிறுத்திட்டாங்க, இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அவங்க டாக்டர் வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன், சாப்பாடுங்கிறது அன்னபூர்ணின்னு சொல்கிறோம், அது பொதுவான ஒரு விஷயம் தான், ஓகேவா? நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அன்னபூர்ணி, அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ நான் அதை துவேஷித்தாலும் அது தப்பு தானே. ஸோ அதனால் அவங்களே நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லும்போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன சார் நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்னோட சாப்பாடை சாப்பிட்றேன் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க என்னோட எல்லாருமே சாப்பிடும்போது. அவங்க நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எவ்ரி ஒன் இஸ் கிவிங் ரெஸ்பெக்ட். இந்த ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ் ஆகிறது எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா பிகாஸ் நான் அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா கூட எனக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி அது ஏதாவது வேறு மாதிரி கொஞ்சம் இந்த ஃபிஷ் வந்து மட்டும் கொஞ்சம் ஸ்மெல்லாம் வரும். அதனால அது மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதனால ப்ளீஸ் நான் சாப்பிட்றேன், நான் போயிடுவேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் அண்ணன் போயிடுவேன். மற்றபடி அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஃபுட் அவங்க சாப்பிட்றாங்க, என் ஃபுட் நான் சாப்பிட்றேன். நான் கொண்டு வர்றதை வந்து நான் தான் சொல்லுவேன், நான் அந்த மாதிரி இல்லை, நானே டயட் ஃபுட்டு தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் கூட பண்ணி கொண்டு போய் எல்லா ஆளுக்கும் ஒரு கரண்டி தான் சாப்பிட்றோம், கொடுத்து சாப்பிட்றோம். சும்மா ஒரு 4 நாள் சேர்ந்த போல் பிரேக் வருதுன்னு சொன்னால் உடனே கிளம்பி பெங்களூர் போயிடுவாங்க. அவங்க அதான் அவங்க ஃபேமிலி, அவங்க அப்படியே அவங்க டாட்டர் சன்னு அவங்க ஃபேமிலி ஓரியன்ட். அவங்க ஃபுல்லாக ஸோ வேறு யாருக்கூடையும் பெருசாக மிங்கிள் ஆக மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க ரவி சார் வந்து ரொம்ப வந்துட்டு மோட்டிவேஷ்னலாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரோட சர்க்கிள் வந்து மூவிஸ் ஒர்க் பண்ணி மூவி சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. செட்டிலலாம் வேறு சீரியல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த அளவுக்கு பயங்கர ஒரு பாண்டிங்கோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணேன். இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னார், எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், மாமி யூ டோன்ட் வரி, ஐ ஆம் தேர் ஃபார் யூ, நீங்கள் என்னோட டான்ஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அமையிறது வந்து வெரி லெஸ், ஆத்மார்த்தமாக அமையிறது வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் வந்துட்டு நாங்கள் உங்கள் கேரக்டர் எப்படி பார்த்துருக்கோன்னா, பாக்கியமாக பார்க்குறப்போ பொண்ணுக்கிட்ட கூட திட்டிட்டு அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு பரவாயில்ல போய் சொல்லு, பரவாயில்ல போய் சமாளி, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஒரு மதர்? மதர்னால் எங்கே கண்டிப்பாக இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸ்பேஸ், நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ், என் வீட்டில் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஸ்பேஸ் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இந்த அனாவசியமாக போய் ஒருத்தரை இன்சிஸ்ட் பண்ணுறது, இதை பண்ணும், அதை நம்ம பெரியவங்க நம்ம வீட்டில் இதெல்லாம் உனக்கு இதை அதாவது ப்ளஸ் மைனஸ் நம்ம சொல்லுவோம். இதில் இதெல்லாம் ப்ளஸ், இது மைனஸ், யூ டிசைட் அப்படின்வோம். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பசங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு இல்லை அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாம். என்னோடய டாட்டர் வந்து மாண்டிசரி ட்ரெயினர். ஸோ 0 to 6 years கோர்ஸ் முடிச்சுட்டு ட்ரெயின்டு, நல்ல ஏஎம்ஐ ட்ரெயின்டு மாண்டிசரி. ஸோ அதனால் அந்த குழந்தையெல்லாம் அவள் வந்து பிறந்த போது அவள் வளர்க்கும்போது அவள் ஒரு விஷயங்கள் சொன்னால், நம்ம ஒரு பேட்டர்னில் நம்ம அம்மாலாம் வளர்த்துருப்போம்ல நம்மளை குழந்தை பிறக்கும் போதெல்லாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தேன். எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சில இதெல்லாம் தெரியாது. அவள் எல்லாமே போல்டாக டெசிஷன் எடுத்து எல்லாமே பண்ணுவாள். ஆனால் அப்போல்லாம் நான் நினைப்பேன், ஐயோ இந்த மாதிரி பண்ணுறாளே, இது இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த அவளோட டாட்டருக்கு வந்து இப்போ 5 years ஆக போகிறது. இப்போ 2வது குழந்தை வந்து பாய், அதுக்கு 5 months ஆகிறது, 6 months ஆக போகிறது. ஸோ அது அந்த குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியில் நான் வந்து க்ரோத்தில் நான் பார்க்கும்போது அவள் அந்த படித்ததோடைய இது வந்து நான் பார்க்குறேன். ரியலி ஒர்த் இட். இப்போது அதனால் அவள் எது ஒன்று பண்ணினாலும் எது ஒன்று சொன்னாலும் நான் அதை ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறதோ, நான் இப்படி தான் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் சொல்லுது. நான் அவகிட்டேருந்து ஐ எம் லேர்னிங் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஐ எம் லேர்னிங். எனக்கு அப்படியே நான் தப்பாக இருந்தாலும் நீ என்னை கரெக்ட் பண்ணு, எனக்கு சொல்லி கொடு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்வேன். தப்பு ஒன்றும் இல்லைல்ல.
ஸோ யூஆர் அ ப்ரவுட் மதர். இப்போ உங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல்லே தெரியுது. வந்தாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு கிராண்ட் டாக்டர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஐயோ அவள் லாங்குவேஜ் அவள் ஆக்சென்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவஷ் இஸ் வெரி போல்ட். டெடி பேர் டாட்டர் ஆமாம் ஆமாம் ரொம்ப கியூட். ரொம்ப க்யூட்டு. அன்றைக்கி வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா ஏஆர்எஸ் கார்டனில். இந்த பொண்ணையே ரொம்ப நோகடிச்சு பேசுறது, குத்தி பேசுறது, ஒரு மாதிரி காயப்படுத்துறது, ஹர்ட் பண்ணுறது, மோஸ்ட்டாக ஹர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது இது வந்து ஒரு புது ஒரு ஜேர்னி எனக்கு ஆக்சுவலாக. பேட் பாக்கு நான் காப்பி தான் ஆத்துறேன். அவர் பிரெட் வின்னர், அவர் ஆம்லெட் ரன்னராக இருக்கார். நல்லா கிடைச்ச இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காரு. அவர் மேலே இருக்கிற கோவத்தை இவர் சாதுவும் என்னை பேசாத பாக்கியம்னா தானே நான் ட்ரிகர் ஆகி நீ வாய மூடு அப்படின்னு இன்னும் பேசுவேன். இது ஒரு ட்ரீட்மெண்ட். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays, South India's #1 travel brand.